எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிமேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு சிலபஸ் வந்திருக்கு. ஸோ இதில் உள்ளதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஆங்கில சொல் கொடுத்து அதற்கு தமிழ் சொல் நம்ம எழுதணும். ஹியூமனிட்டி, ஹியூமன்னா மனிதன்னு சொல்லுவோம். ஹியூமனிட்டினா மனிதநேயத்தோடு இருக்கிறது. மெர்சி அப்படின்னா கருணை, இரக்கம் அடுத்தவங்க மேலே இரக்க குணத்தோடு இருக்கிறது. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஹார்ட்டையோ சிறுநீரகத்தையோ ஏதோ ஒன்று உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அது பேர் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன். அடுத்து நோபல் ப்ரைஸ் அப்படின்னா நோபல் பரிசு. ஓகேங்களா? அடுத்து லாரிங்கிறது தமிழில் என்ன சொல்லுவோம், சரக்குந்து. அப்புறம் பஸ்ஸுனா என்னது, பேருந்து. கார்னா என்னது, மகிழுந்து. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ட்ரஸ்ட்டு அப்படின்னா அறக்கட்டளை தமிழில். ஓகேங்களா? வாலண்டியர்னால் தன்னார்வலர். வாலண்டியராக தானாக போய் அந்த விஷயங்களை செய்கிறது, தன்னார்வலர். ஓகேங்களா? ஜூனியர் ரெட் கிராஸ். ஜூனியர்னா இளம், ரெட்னா செஞ்சிலுவை சங்கம். ஓகேங்களா? ஜேஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கூல்லலாம் யார் ஜேஆர்சியில் இருந்துப்பீங்க. ஸோ ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சாரணியர். ஓகேங்களா? ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னால் சாரணியர். அடுத்து பாருங்கள் சோஷியல் ஒர்க்கர். சோஷியல்னா சமூகம், ஒர்க்கர்னா சேவகம் பண்ணுறது, வேலை செய்கிறது. ஓகேங்களா? சோஷியல் ஒர்க்கர்னா சமூக சேவகர், அதாவது சமூகத்துக்கு சேவை பண்ணுறது. பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்றோடு இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து லிட்ரேச்சர்னா இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம்ல, தமிழ் இலக்கியம். ஓகேங்களா? ஆர்ட் கேலரி. ஆர்ட்னா என்னது, கலை. கேலரி கூடம். ஆர்ட் கேலரினா கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா என்னது, உண்மையான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மெய்யுணர்வு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. மெய்னா உண்மை, உணர்வு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா? கமாடிட்டினா பண்டம். அடுத்து பாருங்கள் வாயேஜ் அப்படின்னா இது வந்து நம்ம இங்கிலீஷில் ஏதோ ஒரு லெசனில் கூட இந்த வாயேஜஸ் அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஸோ வாயேஜ்னால் என்னென்னா கடற்பயணம் மேற்கொள்கிறத தான் நம்ம வாயேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெர்ரிஸ் அப்படின்னா படகுகள், அதுவும் பயணம் செய்யக்கூடிய படகுகள். படகுகளை என்ன சொல்லுவோம், ஃபெர்ரிஸ். ஓகேங்களா? அடுத்து என்டர்ப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். அடுத்து ஹெரிட்டேஜ். பேட்ரியாட்டிசம்னா என்னென்னு பார்த்தோம், நாட்டுப்பற்று. ஹெரிட்டேஜ்னா என்ன, பாரம்பரியம், நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும். அடுத்து அடல்ட்ரேஷன் என்னென்னா கலப்படம் செய்கிறது. ஓகேங்களா? பாலில் தண்ணி சேர்க்கறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்னது, கலப்படம். அடுத்து பாருங்கள் கன்சியூமர்னால் நம்ம ஒரு பொருளை போய் கடையில் போய் வாங்குகிறோம், அப்போ நம்ம தான் கன்சியூமர். ஓகேங்களா? நுகர்வோர். ஓகேவா? மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர், அந்த பொருளை விற்கிறாங்கல்ல அவங்க தான் யார், வணிகர், மெர்ச்சன்ட். அடுத்து பாருங்கள் எஜுகேஷன்னா நமக்கு தெரியும், கல்வி. பிரைமரி ஸ்கூல், பிரைமரினா தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலை பள்ளி. இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். லைப்ரரி, நூலகம். ஓகேங்களா? எஸ்கலேட்டர் எப்படி இருக்கும், மின் படிக்கட்டு. படிப்படியாக தானே இருக்கும் எஸ்கலேட்டர். ஸோ மின் படிக்கட்டு. லிஃப்ட்னா என்னது, அப்படி நம்மளை வச்சு ஒரு இடத்துல ஏறுவோம், அப்படி நம்மளை தூக்கும். ஸோ அது வந்து எலக்ட்ரிக் உள்ளது. ஓகேங்க, அதாவது மின்சாரத்தை பயன்படுத்துது, அதனால் மின் தூக்கி. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, லிஃப்ட்னா மின் தூக்கி. அடுத்து பாருங்கள் இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல். ஓகேங்களா? அப்புறம் காம்பேக்ட் டிஸ்க், சிடின்னு சொல்கிறோம்ல, சிடி அதை குறுந்தகடு அப்படின்னு சொல்கிறாங்க. லைப்ரரி, ஈன்னு வந்துட்டுனாலே மின்னுங்கிறத சேர்த்துருங்க. லைப்ரரி நூலகம். புக்ஸ் அப்படின்னா ஈனா மின், நூல், புக்ஸ்னா நூல். மேகசின்னா இதழ்கள். மேகசின்னா மின் இதழ்கள். வெல்கம், வீட்டுக்கு வரவங்கள வெல்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நல்வரவு. ஓகேவா? ரெடிமேட் ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ ரெடிமேட் ட்ரெஸ்னால் என்ன, ஆயத்த ஆடை. ஆயத்தம் அதாவது நம்ம உடுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஆடை, அதை நம்ம வாங்கி நேராக உடுத்திக்கிடலாம். அதை தான் ஆயத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கல்ப்சர்ஸ் அப்படி சொல்கிறோம். மேக்கப் பண்ணுறோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தமிழில் ஒப்பனைப்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லுவோம். சிப்ஸ் அப்படின்னா நம்ம சில்லுகள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் டிஃபன்னா மார்னிங் சாப்பிட்றது சொல்கிறோம்ல, சிற்றுண்டி. ஓகேங்களா?
அஸ்ட்ரானமினா என்னது? வானியல். அப்ஜெக்டிவ் அப்படின்னா நம்ம குறிக்கோள். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை. பாவர்ட்டினா வறுமை. வெல்த், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறோம்ல, உடல் நலமே சிறந்தது. ஸோ வெல்த்னா செல்வம். ஓகேங்களா? ஹெல்த்னா உடல் நலம். ரெஸ்பான்சிபிலிட்டினா நம்ம அதாவது படிக்க வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட கடமை. ஓகேங்களா? ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. நிறைய புது புது வேர்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த சோஷியல்லாம் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸு அந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுமே கேட்பாங்க. ஏன்னா அதில் அப்படி தானே கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி சோஷியல், அதாவது தமிழ் மட்டும் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷு, அந்த இது சயின்ஸு சோஷியல் எல்லாம் சம்மந்தப்பட்டதையுமே இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு தமிழ் வேர்ட்ஸ் மாத்திரத்தை படிச்சுக்கோங்க. எல்லா புக்ஸ்லேயுமே கொஞ்சம் பின்னாடி இந்த மாதிரி ஆங்கில சொல் கொடுத்து அதில் அதுக்கு தமிழ் சொல் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ்லேயும் கூட அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ரெசிப்ரோசிட்டினா என்னது? ஒப்புரவு நெறி. ஓகேங்களா? ஆம்பிஷன்னா லட்சியம். நெய்பர்னா அயலவர், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, நெய்பர். கர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு அப்படின்னு அர்த்தம். சிவிலைசேஷன்னா நாகரிகம். அது என்னது? இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படி படிக்கும்ல, சிந்து நாகரிகம் அப்படின்னு படிக்கிறோம்ல. ஸோ சிவிலைசேஷன்னா நாகரிகம். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா நமக்கு தெரியும், வேளாண்மை. ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல். பொயட்னா பொயம் எழுதுகிறவங்க, கவிஞர்கள். இங்கிலீஷில் சொல்லணும்னா பொயட். ஹார்வெஸ்ட்னா அறுவடை பண்ணுறது. பேடினா நெற்பயிர். ஓகேங்களா? அதுதான் பேடி ஃபீல்டு அப்படி சொல்கிறோம்ல. இரிகேஷன்னா என்னது? நீர்ப்பாசனம். இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸாக வருதா? கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். ஓகேங்களா? கல்டிவேஷன்னா பயிரிடுதல். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் செய்கிறது. பேடினா நெற்பயிர். ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனா அறுவடை செய்கிறது. ஓகேங்களா? ஃபாரினர்னா அயல் நாட்டினர், வெளிநாட்டினர். ஓகேங்களா? அக்ரோனமி உளவியலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை, உழவர் அந்த எல்லாமே சார்ந்தது. ஸோ அக்ரோனமினா உளவியல். கிரியேட்டர்னா கிரியேட் பண்ணுறவங்க, படைப்பாளர். ஓகேங்களா? படைக்கிறவங்க, ஒரு இதை கிரியேட் பண்ணுறவங்க. எஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் சார்ந்தது. ஓகேங்களா? ஸ்கல்ப்சர், இப்போ தானே ஸ்கல்ப்சரிங் என்னமோன்னு பார்த்தோம்ல. ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள்னு பார்த்தோமா? ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள்னு பார்த்தோம். இங்கே ஸ்கல்ப்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சிற்பம். ஓகேங்களா? ஒருமை பன்மையில் கொடுத்துருக்காங்க. ப்ரஷ் அப்படின்னா இது பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, அது வந்து என்னது? தமிழில் தூரிகை. ஓகேங்களா? ஆர்டிஸ்ட், பொயட்னா கவிஞர். ஆர்டிஸ்ட்னா என்னது? ஆர்ட்னா கலை. ஸோ கலைஞர். ஓகேங்களா? கார்ட்டூன்னா கருத்து படம். ஓகேவா? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்னது? கல்வெட்டு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டு. கேவ் பெயிண்டிங்ஸ். கேவ்னா குகை, பெயிண்டிங்ஸ்னால் ஓவியங்கள், குகை ஓவியங்கள். கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, சோஷியல் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் மேனுவலாக நம்மளா கையெழுத்து படி. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் என்னது? இன்ஸ்கிரிப்ட்ஸ்னால் என்ன? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்ன? கல்வெட்டு. மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் கையெழுத்துப்படி. மாடர்ன் ஆர்ட். மாடர்ன்னா நவீன ஓவியம். ஓகேங்களா? நவீன ஓவியம், மாடர்ன் ஆர்ட். சம்மர் வக்கேஷன். சம்மர்னா கோடைக்காலம், வக்கேஷன்னா விடுமுறை. மாரல்னா நீதி. சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர். யூனிஃபார்ம் நம்ம ஸ்கூல்லலாம் தராங்களா, சீருடை தமிழில். டிகிரி, பட்டம் வாங்குகிறோம்ல, பட்டம்னா டிகிரி படிக்கிறோம்ல, பட்டம். கைடன்ஸ், ஒருத்தங்க இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் தேவை, ஒருத்தவங்க வழிகாட்டணும் நமக்கு, கைடன்ஸ். லிட்ரஸி, லிட்ரேச்சர்னா என்னது? இலக்கியம். லிட்ரஸினா என்னது? கல்வி, அறிவு. எஜுகேஷன்னா கல்வி. டிசிப்ளின்னா ஒழுக்கமான ஸ்டூடெண்ட், டிசிப்ளின்னா ஒழுக்கம். லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். ஹார்பர்னா துறைமுகம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வேர்டு பாருங்கள், டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. ஓகேங்களா? அடுத்து காண்டினென்ட். காண்டினென்ட்னா கண்டம். ஓகேங்களா? அடுத்து கிளைமேட். கிளைமேட்னா வெப்ப நிலை. ஓகேங்களா? வெதர், வானிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. வெதர், வானிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லி படித்தோம்ல. பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறது. மைக்ரேஷன்னா வலசை போதல்.
அதாவது இந்த இடத்துல மழை ரொம்ப பெய்யும், இப்போ இந்த இடத்துல ரொம்ப வெயில் அடிக்கும்னா இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் இந்த இடத்துல மழை வெயில் எல்லாம் குறைஞ்சோன்னே திருப்பி இங்கே வரும். அதுதான் வலசை போதல். சாங்சுவரி அப்படின்னா புகலிடம். ஓகேங்களா? சாங்சுவரினா புகலிடம், பறவைகள் புகலிடம் அப்படிலாம் சொல்கிறோம்ல அது. கிராவிடேஷ்னல் ஃபீல்டு, கிராவிடேஷன்னா புவியீர்ப்பு புலம். ஓகேங்களா? கிளாக் வைஸ்னால் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சுழி. இன்டர்நெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இணையம். அடுத்து வாய்ஸ்னா குரல், சர்ச்னா தேடுறது, குரல் தேடல். சர்ச்னா தேடுறது, என்ஜின்னா பொறி, அதாவது என்ஜினியர்னா பொறியாளர் அப்படி சொல்கிறோம்ல. சர்ச் என்ஜின்னா தேடு பொறி. டச்னா நம்ம செல்லுலலாம் இப்போ டச் ஸ்க்ரீன் வந்திருக்கலாம். ஸோ டச்னா தொடுறது, ஸ்க்ரீன்னா திரை, தொடு திரை. ஓகேங்களா? அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ரிலீஜியன்னா சமயம். ஓகேங்களா? ஃபிலாசபினா தத்துவம், தத்துவம். சிம்பிளிசிட்டி, இப்போ காந்திஜிலாம் சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணுற ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சிம்பிளிசிட்டினா எளிமை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இன்டெக்ரிட்டினா என்னது? நேர்மையாக இருக்கிறது. சேரிட்டினா ஈகைனா கொடுக்குற குணத்தோடு இருக்கிறவங்க தான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்களா. ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. சேரிட்டினா என்னது? கொடுக்கறது, ஈகை குணம் உள்ளவங்க. ஈகைனா என்னது? கொடுக்குற குணம் இருக்கிறவங்க. ஓகேங்களா? இன்டெக்ரிட்டினா என்ன பார்த்துருக்கோம்? நேர்மை. ஓகேங்களா? ஃபிலாசபினா தத்துவம், சிம்பிளிசிட்டினா எளிமை, இன்டெக்ரிட்டினா நேர்மை. அடுத்து பாருங்கள், சின்சியாரிட்டினா வாய்மை. டிக்னிட்டியாக இருக்கிறாங்கன்னா கண்ணியமாக இருக்கிறாங்க, டிக்னிட்டி கண்ணியம். ப்ரீச்சிங் உபதேசம் பண்ணுறது, ப்ரீச் பண்ணுறவங்க. ஓகேங்களா? அப்படியே இந்த